ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு KLTTN ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மேகி பேக்கெட் வச்சுட்டு எப்படி மேகி ஆம்லேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள், ஒரு ஈஸி ஸ்நாக் கூட. ஸோ லெட்ஸ் கெட் இட் டு தி மேக்கிங் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு மேகி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதில் இப்போ நான் 2 மேகி பேக்கெட் எடுத்திருக்கேன் செய்கிறதுக்கு. அதில் வந்துட்டு ஒரு மேகி பேக்கெட்டோட மேகி பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பவுடர் வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மேகி பீசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேகி வேக வைக்கும்போது நம்ம மேகி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இப்போ ஆம்லேட் போடும்போதும் நம்ம இப்போது மேகி பவுடர் யூஸ் பண்ணுவோம். அது ஏன் வந்துட்டு நம்ம 2 தடவையும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து வெறுமனாவே நீங்கள் மேகி பாயில் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு எம்டி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ வந்து அதனால தான் வந்துட்டு இதுலேயும் நம்ம மேகி பவுடர் போட்டுட்டு நம்ம ஆம்லேட் போடும்போது மேகி பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட மேகி வந்துட்டு 90% குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட மேகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஓவர் குக்கும் ஆகிடக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதே கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்லேட்டுக்கு தேவையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆம்லேட்டுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இதில் வந்துட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணுவீங்க. இதுலேயும் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது தோணுதோ நீங்கள் அந்த ஆம்லேட்டுக்கு வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இனி ஒரு மேகி பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆம்லேட் போடும்போது நல்ல புசு புசுன்னு வரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் சூடானதுமே தோசைக்கல்லில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஸோ என்னடா இது ஆம்லேட்டுக்கு தேவையான ரெடி ஆயிடுச்சு, பட் மேகி ஆம்லேட்டுக்கு மேகியவே இன்னும் அவள் போடலையேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ப்ரீவியஸாகவே நம்ம போட்டு இந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு உடஞ்சி ரொம்ப கூலாயிரும். ஸோ நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மேகி நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆம்லேட்டை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மேகியை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே தோசைக்கல் நல்லா சூடாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்து ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். யாருக்கெல்லாம் பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்குமோ பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். At last நம்மளோட மேகி ஆம்லேட் இஸ் ரெடி நவ்.
ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஆம்லேட் வந்துட்டு சாப்பிடும்போது மேலே வந்து நல்ல மொறுமொறுன்னு ஆம்லேட் ஃப்ளேவர் இருக்கும். உள்ளே வந்து நல்ல சாஃப்டான நம்ம மேகி வந்துட்டு நல்ல ஜூஸியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.